ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெங்களூரில். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து தேவ் டேக்கன் மீ. ஸோ ஐ நீட் டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணுறதா இல்லை நாளை இயக்குனரில் எடுத்துகிட்டு சீரியஸாக பண்ணுறதான்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் ஐ டிசைடட் ஓகே நாளை இயக்குனர் எடுத்து பண்ணுவோன்னு. ஸோ நான் அப்போ ஆஃபீஸில் போய் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஃப்ரான்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அங்கே போகல, ஃப்ரான்ஸுக்கு என்னால் போக முடியாது, அதனால் இங்கே பெங்களூர்லேருந்தே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ஒரு டாக் ஆரம்பித்து அது ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு பஞ்சாயத்தாகி நான் கடைசியில் சரி வேலையை விட்டுறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணேன். ரெசிக்னேஷன் யூஸ்வலாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் சப்மிட் பண்ணால் ஒரு 2 மாதம் வந்து நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நோட்டீஸ் பீரியட் அப்போது என்னோடய ஐடியா என்னென்னா ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வேலையை விடுறோம், நம்மளுக்கு வந்து மாத சம்பளமாக இவ்வளோ கொடுத்துட்ருக்க ஒரு கம்பெனி டக்குன்னு அந்த சம்பளம் வராது அப்படின்ட்டு இருக்கும் போது, அதே மாதிரி ஃபில்ம் மேக்கிங் அது ஒரு பெரிய விஷயம், அதுக்குள்ளே நம்ம ஃபுல் டைமாக எப்படி போக போகிறோம் எப்படி தெரில அப்படின்ற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் நிறையா இது இருந்துச்சு. ஸோ என்னோடய ஐடியா வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த 2 மாதம் நோட்டீஸ் பீரியடில் வி கேன் ஒர்க் இட் அவுட். அதாவது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஜாப் மாதிரி ஏதாவது பார்க்கலாம், இல்லை வந்து இந்த நாளை இயக்குனர் ஒர்க் அவுட் ஆகலை. என்னென்னா அந்த நாளை இயக்குனரோட ஃபஸ்ட் எபிசோட் ஷூட்டிங் வந்து அடுத்த ஒரு 20 டேஸில் இருந்துச்சு. ஸோ மேபி அதில் போய் நம்ம ஃபஸ்ட் எபிசோடு ரிஜெக்ட் ஆகி வந்துட்டோம், இல்லை 2வது எபிசோடு ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த ரெசிக்னேஷனை வாங்கிட்டு இதே கம்பெனியில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு பயம் டவுட் எல்லாமே இருந்த டைம் அது. ஸோ அதனால் அந்த 2 months நோட்டீஸ் பீரியட் நான் வந்து பெருசாக வந்து நம்பியிருந்தேன். சரி ஓகே, இந்த 2 மாதத்தில் வந்து ஏதாவது நம்மளுக்கு கரெக்டான டிசிஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பியிருந்தேன். ஸோ அங்கே யூஸ்வலாக வந்து எப்பவும் போல் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக லஞ்ச் வெளில போவோம். அந்த மாதிரி ஒரு நாள் நான் வெளில போயிருந்தேன், நோட்டீஸ் பீரியட் வெளில போயிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க. நான் பைக் பார்க் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய கம்பெனிக்குள்ளே என்ட்ரானேன். என் ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகலைன்னா ஏன்னு சொல்லிட்டு போய் கேஷுவலாக ரிசப்ஷன் இருந்தவர்கிட்ட கேட்டேன். அண்ட் ஹீ செட் ஹெச்ஆரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ ஹெச்ஆரை போய் பார்த்தோம். ஹெச்ஆர் என் ஃப்ரெண்டு தான். அப்போது ஹெச்ஆர் ஜூனியர் ஹெச்ஆராக இருந்தவங்க வந்து என் ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்ட கேட்டதுக்கு, நீ ஏன் வந்து இப்படி பண்ண, பாரு இப்போ இப்படி வந்து நிப்பாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். லைக் இல்லை போய் மெயின் ஹெச்ஆர் வந்து பாருன்னா அவர் வந்துட்டு ஹி ஜஸ்ட் டோல்ட் யூ த்ரோன் அவுட் ஆஃப் த கம்பெனி. அவ்வளோதான், அவங்க கம்பெனி வந்து அவங்க தூக்கி எறிஞ்சிட்டோம், நீ உள்ளே போக முடியாது அப்படின்னாரு. அப்போ இல்லை 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் அதெல்லாம் இருக்குன்னா, இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரைட் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் நீங்கள் இந்த கம்பெனியில் கிடையாது அப்படின்னாங்க. சரிங்க, என்னோடய பேக்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னா, அதுக்கும் நாங்கள் அவங்க உள்ளோட மாட்டோம், யாராவது ஒரு ஆளை வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்றோம் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டவுட்டு, ஃபிலிமுக்கு வேலையை விட்டு போகிறோம், எப்படி இருக்கும், பண்ண முடியுமா, நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா, இந்த டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆனது அந்த மொமெண்ட் தான். அந்த வெளியில் வந்து ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகாத அந்த மொமெண்ட் தான். யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஊர் சைட்லாம் கிணத்துல ஸ்விம்மிங் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பயமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி பயந்துட்டு இருக்க ஒருத்தரை வந்து நின்று யோசிச்சிட்டே இருப்பான், அவனை வந்து டக்குன்னு பின்னாடி ஒருத்தன் தள்ளி விட்டால் அவன் வந்து ஸ்விம் பண்ணி வெளில வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி தள்ளி விட்ட மொமெண்ட் தான் அந்த ஆக்சஸ் கார்டு என்னோடய கம்பெனிலேருந்து ஒர்க் ஆகாமல் என்னை வெளில அனுப்பிச்ச மூமெண்ட். அண்ட் ஐ திங்க் அது நடக்காமல் இருந்தால் மேபி நான் இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லை இருந்திருப்பேன். அது நடந்தனால தான் மேபி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஃபில்ம் மேக்கிங் சீரியஸ்லி அண்ட் நவ் ஐ எம் ஹியர் அஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ நான் வந்து மதுரை, நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து மதுரையில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 12th முடித்த உடனே ஐ ஜஸ்ட் தாட் ஓகே விஸ்காம் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வீட்டில் வந்து விடலை. வீட்டில் வந்து தே செட் அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்ஜினியரிங் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த டயத்தில் இருந்தே ஐ திங்க் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் அந்த கல்ச்சரல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமாக தான் எனக்கு அந்த க்ரியேட்டிவ் ஜாப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. லைக் ரைட்டிங், கவிதை எழுதுறது, பேச்சு போட்டி போகிறது, இந்த மாதிரி. அப்புறமேட்டு வந்து ஸ்கூல் ட்ராமா, காலேஜுக்கு வந்தோன்னா அதில் ஒரு கல்ச்சரல் டீம் ஃபார்ம் பண்ணி வேறு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் கல்ச்சரல் காம்படிஷன்லாம் போய் வின் பண்ணுறது, அதுக்கான ஸ்கிட்டு மைம்லாம் எழுதுறது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஐ தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஜாபில் இருக்கணும் நம்மளுக்கு. வந்து ஃபில்ம் மேக்கிங்கிறது அப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு, பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, சினிமாவுக்குலாம் போக முடியாது, சினிமாலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நான் இப்போ யோசிக்கவும் இல்லை, சினிமாவில் போகிறேன் அப்படின்றத யோசிக்கல. பட் ஆனால் மேபி நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் அது ஒரு க்ரியேட்டிவான விஷயமா இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் இட் செல்ஃப் இஸ் அ க்ரியேட்டிவிட்டி. ஸோ அதனால் படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட்டிங் அதெல்லாம் தவிர்த்து வந்து இன்ஜினியரிங் படிப்பே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் படித்தேன். பட் ஆனால் அப்போ இன்ஜினியரிங் முடித்தப்போ ஒரு காலேஜில் ஒரு வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு ட்ராமா ஒரு தியேட்டருக்கு ஒன்று எழுதணும், ஒரு கவிதை போட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னா என்னை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தோம். ஸோ
ஜாபுக்குன்னு போகும்போது அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் சார்ந்த ஜாப் எதர் இட் கேன் பி அன் ஆட் ஃபில்ம் ஆர் லைக் காப்பி ரைட்டர் மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு டிசைனிங் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிடச்சது வந்து ஏவியானிக்ஸ், அதாவது ஏவியானிக்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அந்த ஒரு கம்பெனியில் தான் போய் ஜாயின் பண்ணேன். பட் தட் வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை தான் அது. ஒரு 3 வருஷம் வரைக்கும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதே பண்ணிட்டு இருந்தேன். பட் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இதில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு ஃபில்ம் மேக்கிங்க்கு ஏதாவது நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும், இல்லைனா இப்படியே போயிடுவோம். அது ரொம்ப ஒரு பெரிய ஐ வில் ரிக்ரெட் இன் மை லைஃப். பின்னாடி வந்து இதுக்கான முயற்சி எடுக்காமல் இருக்கேன், ரிக்ரெட் பண்ணுவேன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஐ ஜஸ்ட் சர்ச், ஓகே ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் போவோம், எங்கேயாச்சும் பெங்களூரில் தான் இருக்கும், சும்மா ஒரு பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ தான் ஐ ஃபவுண்ட் அவுட் ஃபில்ம் கேம்ப் அப்படின்றதுல வந்து ஒரு 1 day ஒர்க் ஷாப். சஞ்சய் நம்பியான் ஒரு ஃபில்ம் மேக்கர், அவர்கிட்ட வந்து ஒரு அந்த வீக்கெண்டே வந்து தேவர் கண்டக்டிங் ஒர்க் ஷாப். ஸோ 1 day ஒர்க் ஷாப் போனேன். சரி என்னன்னே தெரியாது, பட் ஜென்ரலாக போனேன். பட் தட் 1 day ஆக்சுவலி கேவ் மீ என்டையர் ஐடியா அபவுட், அதாவது ஃபில்ம் மேக்கிங் ஒரு நாள் கற்றுக்க முடியாது, பட் ஆனால் அட்லீஸ்ட் ஃபில்ம் மேக்கிங்னா என்ன, ஸ்கிரிப்ட்னா என்ன, அதை எப்படி எழுதுவாங்க, எப்படி பிரேக் டவுன் பண்ணுவாங்க, எப்படி ஷூட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா அது அந்த அந்த கோர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு 1 minute ஃபில்ம் பண்ணணும் ஒரு டீம், அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் லாட் ஆஃப் நானே ஓனாக ஷார்ட் ஃபில்ம், பட் ஆல் வெரி அமெச்சூர் ஷார்ட் ஃபில்ம். நானே ஷூட் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன், அண்ட் தெரிஞ்சவங்களை நடிக்க வைப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்ட் மேக்கிங் ஷார்ட் ஃபில்ம். பட் அந்த ஒரு அதில் ஒரு அமெச்சூராக பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஷார்ட் ஃபில்ம் தான் இட் காட் செலக்டட் டு நாளே இயக்குனர், அண்ட் மை ஜேர்னி ஆக்சுவலி ஷிஃப்டட் ஃப்ரம் தேர். அண்ட் தட்ஸ் வாட் brought me here. ஸோ நாளே இயக்குனர் அப்படின்ற அந்த ரியாலிட்டி ஷோ வந்த உடனே அது ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேஸ். என்னென்னா ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஃபில்ம் மேக்கிங் ஸ்கூலுக்கு நான் போகல, யார்ட்டையும் ஒர்க் பண்ணலன்றப்போ தட் வாஸ் மை இன்ஸ்டியூஷன். அந்த நாளே இயக்குனரில் நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபில்ம்ஸ் தான் வாஸ் மை இன்ஸ்டியூஷன். அண்ட் அதில் கற்றுக்கிட்டது தான் நிறையா. அண்ட் அதில் நிறையா என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனோட பழக்கெல்லாம் கிடச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் வந்து மணிகண்டன் காக்கா முட்டை டைரக்டர், அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். அல்ஃபோன்ஸ் புத்திரன், பிரேமம் அல்ஃபோன்ஸ் புத்திரன் தான் எடிட்டிங் பண்ணான். ஸோ ஒரு டீமாக அங்கே ஒரு ப்ரொஃபஷனல், நாட் லைக் தேர், அவங்களும் ஒன்றும் பெரிய ஆல்ரெடி படங்கள் பண்ண ப்ரொஃபஷனல் கிடையாது, பட் தேர் அந்த ஃபீல்டில் தேவர் ட்ரெயின்டு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஃபில்ம் மேக்கிங் இதை பற்றி. பட் நாளே இயக்குனர் முடியும் போது ஐ மீன் வி கேம், அந்த நாளே இயக்குனரில் வந்து டைட்டில் வின் பண்ணோம். ஸோ அந்த 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 இது முடிஞ்சிச்சு. ஓகே நாளே இயக்குனர் அதை ஜெயிக்கணும், ஜெயிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா வி ஹாவ் சம் மென்டர்ஸ் லைக் வந்து மதன் சார், பிரதாபதன் சார், இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்து நாளே இயக்குனர் மூலமாக எங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆல் ஹேட் குட் கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ. ஸோ கண்டிப்பாக நீலாம் படம் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேவர் ஆல் தேட் டு மென்டர். பட் ஆனால் இந்த ரியாலிட்டின்னு ஃபேஸ் பண்ணுவோம்ல, போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உலகம், அது வந்து ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஆஃப்டர் நாளே இயக்குனர். ஏன்னா நாளே இயக்குனர் முடிச்சதுலேருந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர் கிடச்சாச்சு, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 2 years ஆச்சு. அந்த 2 years ஒரு ஸ்ட்ரகிள் தான் மிகப்பெரிய ஒரு, அது ஒரு வேறு ஒரு உலகம், வேறு ஒரு சார்ந்த கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு சிம்பிளாக நம்ம காலேஜ் முடிக்கும் போது எவ்வளோ ஜாலியாக இருப்போம், காலேஜ் முடிச்சு வெளில வந்தோம் ரியாலிட்டி இருக்கும் போது, நாளே இயக்குனர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் மாதிரி. அதை முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் ரியல் ஃபேஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. அதில் பிரச்சனை என்னென்னா ஐ டென்ட் மீட் த ரைட் பர்சன், ரைட் ப்ரொடியூசர். அண்ட் அந்த 2 yearsல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவேன், அண்ட் யாரோ மூலமாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலம் மீட் பண்ணுவோம், அண்ட் ஹீ வில் சே இம்மீடியட்டாக படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பண்ண தப்பு பிரச்சனை என்னென்னா ஹோப் அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி ரொம்ப ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா டப்புன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து எல்லா கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரி படம் பண்ண போகிறோம், ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, திடீர்னு கூப்பிடுவாங்க, ஆஃபீஸ் பாருங்கன்னு சொல்லுவாங்க, லொக்கேஷன் பாருங்கன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் யார் வேணும், பெரிய பெரிய நேம்ஸ்லாம் இருக்கும், நம்ம அவங்களாம் ஸ்க்ரீனில் மட்டும் தான் பார்த்துருப்போம், பட் அவங்களாம் மீட் பண்ண வைப்பாங்க. ஸோ யூ வில் ஃபீல் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆன் ட்ராக்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு 3 மாதம் போயிருக்கும், 4 மாதம் போயிருக்கும். அப்போ தான் ஐ வில் ரியலைஸ் ஓகே இது நடக்க போகிறது கிடையாது, இவங்க வந்து படம் பண்ண போகிறது கிடையாது, they are not actual. ஸோ அப்போ அது எல்லாமே பிரேக் ஆகி அகைன் ஐ வில் கம் பேக் டு ஜீரோ. ஸோ ஓகே அப்போ இந்த ஜேர்னியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர்கிட்ட நான் மாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 6 மாதம் விட்டு இப்படிலாம் தான் அந்த ஒரு செகண்ட் நடந்துச்சு. பட் லக்கிலி அந்த ஜேர்னியில் ஐ ஆல்சோ மெட் சிவி குமார், அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர். அண்ட் ஒரு 10 பேர் பார்த்துட்டு போனோம், அதில் ஒரு வெரி ஃபியூ பீப்புள் வெரி ஜென்வன். ரைட்டாகவே முகத்துக்கு நேராக வந்து இந்த படம் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஜிகர்தண்டா தான் என்னோடய செகண்ட் ஃபிலிம். பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் நான் சுற்றிட்டு இருந்தேன், அதான் என் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு படமாக நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அவர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே இண்டிபெண்ட்டாக ஒரு படம் போகணும்னு சொல்லி தான் ஐ ரோட் பீட்ஸா. பட் அதுக்கும் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஏமாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. பட்
அதே சிவி குமார்ட்ட போய் திரும்ப நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நின்னப்போ he just read the script and he said okay I'll take the film. ஸோ லக்கிலி ஐ மீன் அந்த ரைட் பர்சன் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. சில பேருக்கு 1 மாதத்துலேயே நடந்துடும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகும், சில பேருக்கு இன்ன வரைக்கும் பார்க்காம இருக்காங்க. ஸோ பட் தட் ஆல் டிபெண்ட்ஸ் லைக் உங்களோட சர்க்கிள். பட் ஆனால் ஒன் திங் தட் டோன்ட் ஸ்டாப், அதாவது இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஷுட் ஸ்டாப் அண்ட் யூ ஷுட் லுக் அவுட் ஃபார் த அதர் பீப்புள்ன்றது தான் நான் இதில் கற்றுக்கிட்டது. நம்ம படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அது என்ன வகையான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் சரி, ஓகே இவன் படம் பண்ணுறான், படம் வருது அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க அப்படின்றது வந்து அது ஒரு பேர்டன்லாம் கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லது, நம்மளுக்கும் ஓரளவு சேஃபாக இருப்போம். ஏன்னா அட்லீஸ்ட் பீப்புள் வில் கம் அண்ட் வாட்ச் த ஃபில்ம். அதுக்கப்புறம் படம் பிடிக்கலன்றது அப்புறம் சொல்லுவாங்க. அண்ட் அது ஒரு நல்லதாக தான் பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக பீட்ஸா ஃபஸ்ட் படம் பண்ணுறப்ப எல்லோரும் சொன்னாங்க ஃபஸ்ட் படம் தான் லைஃப், அதாவது வந்து அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லைஃபே வந்து பயங்கர பிரச்சனையெல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் பீஸா வெளில வந்துச்சு, ஹிட் ஆச்சு. ஸோ அது முடிச்ச அன்றைக்கி, பீஸா ரிலீஸ் ஆன அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு வந்து 2வது அட்வைஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் படம் பெரிய மேட்ரு கிடையாது, செகண்ட் படம் தான் மேட்ரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணிவிட்டு ஹிட் ஆகிட்டு செகண்ட் படத்தில் காணா போயிருக்காங்க. ஸோ செகண்ட் படம் தான் முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் படம் முடிஞ்சோன்னா தேர்ட் படத்துக்கும் அதே மாதிரி சேலஞ்ச் தான் வரும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த ப்ரெஷர், இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஜாப், இந்த ஃபில்ம் மேக்கிங் ஜாப். ஆனால் இதெல்லாம் வேணும்னு தான் வந்தோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத, ப்ரெஷர் இல்லாத ஒரு வேலையை பண்ணோன்னா தட் அகைன் பிகம்ஸ் த ஜாப் விச் ஐ தாட் ஐ ஷுடன்ட் பி டூயிங். ஸோ அதனால் திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த ஜாப் அண்ட் இது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அட்வைசஸ் எடுக்க ஆரம்பிக்கக்கூடாதுன்றதான் என்னோட இது. ஏன்னா வந்து நிறைய அட்வைசஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபில்ம் மேக்கிங் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அந்த மொதல் அட்வைஸ் வேணாம், அந்த இண்டஸ்ட்ரியே மோசமான இண்டஸ்ட்ரி, உள்ளே போனால் காணா போயிடுவோம், இந்த மாதிரி அது ஒரு கடல், அதில் தொலைஞ்சிருவோம், இப்படிலாம் தான் வந்துச்சு. பட் நம்மளுக்கு உள்ளே வந்து யூ நோ வாட் யூ வாண்டட் டு டூ அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் நம்மனா. ஐ திங்க் வி ஷுட் கீப் ட்ரையிங் ஆன் இட். அதாவது பல பிரச்சனைகள் வந்தாலும் ஐ திங்க் அது பார்ட் ஆஃப் த அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேயே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் அது என்றைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டு இங்கே வந்து வரப்போகிறோம் டிசைட் பண்ணணும். ஒன் திங் ஐ டிசைடட், ஓகே கண்டிப்பாக அது பிரச்சனை இருக்கும், ஒரு 10 வருஷம் ஆனாலும் நம்ம படம் பண்ணாமல் கூட போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட் ப்ராசஸ்லேயே வாழ்ந்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும், ஒன்றுமே இல்லை, 15 வருஷம் ஆச்சு படமே பண்ணல, அப்படியே சுற்றிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம ஏன்னா மைண்டில், ஏன்னா ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள், ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஒரு இமேஜினரி வேர்ல்டில் தனியாக வாழ்ந்து தானே இருப்போம். அந்த ஒரு இதில் வந்து உங்களோட ஒஸ்ட் கேஸ் சினாரியை ஓட்டி பார்த்துட்டு அதில் ஒரு நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் உணரும் போது ஒரு பயம் வரும் கண்டிப்பாக. பட் அந்த பயத்தை கடந்துட்டு வந்துட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி எ ப்ராப்ளம். வி கேன் கீப் கண்டினியூங் எ ஜர்னி. நான் வந்து யார்ட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்றனால குருநாதன் தனியாக இல்லை. பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் நம்பியார், அவர்கிட்ட தான் நான் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹீ வாஸ் பீங் மை மென்டர் சோஃபார். ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் பண்ணிட்டு இருந்த டைம் வரைக்கும் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், அவர் வந்து வேறு மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து ரொம்ப இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே வராத ஒரு ஆள், வர மாட்டார் அவர் கடைசி வரைக்கும். பட் ஆனால் அந்த ஒரு இருந்து கற்றுக்கிட்டது எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் நாளே இயக்குனர் வந்தப்போ மதன் சார் அண்ட் பிரதாப் வதன் சார், அதுக்கப்புறம் நிறையா பேர். ஸோ இந்த மாதிரி மென்டர்ஷிப் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எல்லோரும் அவங்க ஜேர்னியில் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் கம்மிங்காக ஒரு ஆஸ்பைரிங்காக யாராவது வரும்போது ஐ திங்க் மென்டர்ஷிப்னால் உட்கார வச்சு கிளாஸ் இருக்குது கிடையாது, ஜஸ்ட் ஷோ தம் த ரைட் டைரெக்ஷன். ஓகே, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து 2-3 படங்கள் பண்ணப்போ ஐ ஃபெல்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து அடுத்தப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டோன் பெஞ்சுன்ற. ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைலாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நான் கிளியராக இருக்கேன். ஸோ அது வந்து மென்டர்ஷிப்ன்றதை விட ஜஸ்ட் ஷோயிங் த ரைட் டைரக்ஷன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாதிரி கரெக்டான டைரக்ஷன் எனக்கு யாராவது காட்டாமல் இருந்தாங்கன்னா ஐ ஒன்ட் பி ஹியர். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் சினிமாவை அப்படின்னு எடுத்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் வித் ஒரு சூப்பர் செட் ஆஃப் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வச்சு பண்ண ஒரு காலமும் இருக்குது. அது எல்லா படமும் ஓடின காலகட்டமும் இருக்குது. அப்புறம் ஸ்லோவாக மாறி ரொம்ப, ஏன்னா எல்லா படமே கமர்ஷியலாக ஓடணும் கண்டிப்பாக, அதுதான் படம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் கமர்ஷியல் சினிமான்னு ஒரு லேபிள் வந்துச்சு, மசாலா சினிமான்னு ஒரு லேபிள் வந்துச்சு, அதெல்லாம் பயங்கரமாக பணம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லா ஹீரோஸுமே அதில் போனதுனால அது ஒரு செட் ஆஃப் டைம், எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிகேட், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதிலே ஊறி வந்தாச்சு. அண்ட் ஐ திங்க் நவ் தேர் இஸ் அ சேஞ்ச். ஐ மீன் எல்லாம் இந்த 10-20 வருஷமே அப்பப்போ சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு படம் வரும், செம கதையோட ஒன்று வரும், பயங்கர சேஞ்சிங் ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும், அதெல்லாம் அப்புறம் அதை சார்ந்து சில படங்கள் வரும். பட் ஆஃப்டர் சம் டைம் அகெயின் வி ஆர் பேக் டு அந்த சில விஷயங்கள். இது காரணம் என்னென்னா ஐ திங்க் பிஸ்னஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டாக ரொம்ப ஒரு
புதுசாக பயங்கரமாக ஒரு சோஷியலி கல்ச்சுரலி ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம், ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம் வந்து அது ஒரு 100 கோடி ரூபா படம் பண்ணி ரெவென்யூ பண்ணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மாற தான் போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே டூ திங்ஸ். ஒன் இஸ் லைக் nobody is worried about இந்த பிஸ்னஸ் சர்க்கிளில் வரும்போது nobody is worried about the content what you are showing in the film. All they need is நீங்கள் படத்தை நான் தேட்டரில் போட்டேன்னா மக்கள் வந்து பார்த்து காசு சம்பாரித்து எல்லோரும் காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஸோ அது ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாற தான் இந்த மாதிரி ஆஃப் பீட் படங்கள் ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாற ஸ்லோவாக அதுவே மாறிடும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த கிளீஷே பழைய ட்ரெண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ், நோ சென்ஸ் ஃபில்ம், அதாவது வந்து ரொம்ப இடியாட்டிக் ஃபில்ம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் ஓடாமல் போகணும். இந்த மாதிரி படங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கணும். அது நடந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்டு அதை சார்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் படம் பண்ணுறவங்களும் இதுதான் ட்ரெண்ட், இதுதான் கேஸ், நான் வந்து முட்டாள்தனமாக ஒரு படம் பண்ணால் ஓடாதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த சைடு வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபில்ம் மேக்கர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் ஆடியன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஓடும், அது ஓடினா தான் காசு வரும், காசு வந்தால் தான் இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபில்ம்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. ஐ திங்க் வி போத் நீட் டு ஒர்க், ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஆடியன்ஸ் நீட் டு ஒர்க் டுகெதர் ஸோ தட் இந்த ட்ரெண்டெல்லாம் மாற்றி பயங்கர ஹெல்த்தியாக ஒரு ஃபில்ம்ஸ் வரதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இருக்க ஃபில்ம் மேக்கர் எல்லோரும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். கரெக்டாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது யார்கிட்டையும் போய் ஜாயின் பண்ணாமல் யூ கேன் லேர்ன் ஃபில்ம் மேக்கிங். நம்மளே ஒரு கேமரா வாங்கலாம், நம்மளே எடிட்டிங் கற்றுக்கலாம், நம்மளே சவுண்ட் கற்றுக்கலாம், எல்லாமே பண்ணி ஒரு படம் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ படம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரணுன்றது எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு கண்டிப்பாக அதை தடுக்க முடியாது. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஃபில்ம் டு பி ரன்னிங் இன் கம் அவுட் அண்ட் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் ஆர் டு ரீச் மோர் பீப்புள். அதாவது நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். படம் நம்ம மட்டும் பண்ணி 10 பேர் பார்க்குறது இல்லை, எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அந்த டைம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த டெஸ்பிரேஷன் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நிறையா பேர்கிட்ட. அந்த டெஸ்பிரேஷன் எனக்குமே இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்ம படம் பண்ணியே ஆகணுன்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தப்பாக போய் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் அந்த ஒரு த மொமெண்ட், த பாயிண்ட் வேர் யூ டிசைட் ஓகே நம்ம வி ஆர் ரெடி டு மேக் அ ஃபீச்சர் லென்த் ஃபில்ம் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஆர் ஈவன் அ ப்ராப்பர் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஆனால் லேர்னிங்க்கு படம் பண்ணுறதும் சரி, ப்ரொஃபஷனலாக படம் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஓகே, பிகாஸ் லேர்னிங் ஒவ்வொரு படத்துலையும் கற்றுட்டு தான் இருப்போம். பட் அதை மெயின் ஸ்ட்ரீமாக வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அந்த காசை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அந்த படத்து மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ காசு அது சம்பாதிக்கணுன்ற ப்ரெஷருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடியான்ற பார்த்துக்கணுன்றது தான், அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைய பேர்ட்ட மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் கம்மிங் வித் எக்ஸைட்டிங் கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் சம்வேர் எக்ஸிக்யூஷன்லேயோ ரைட்டிங்லேயோ இட் ஃபெயில்ஸ் அண்ட் தென் இந்த ஃபில்ம் அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். ஓகே அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போயிடுவோம். அண்ட் அப்படி போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். திரும்ப வந்து உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்து திரும்ப ஒரு படம் பண்ணி திரும்ப வருதுன்றது கஷ்டம். ஸோ ஐ திங்க் த ஃபஸ்ட் திங், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ டோன்ட் பி டெஸ்பரேட்ன்றது தான் என்னோட. ஏன்னா அந்த டெஸ்பரேஷன் இஸ், ஏன்னா எந்த அவசரமுமே கிடையாது, யாருமே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணல. அதாவது டு பி ஹானஸ்ட், உங்கள் படம் வரணுன்றது வந்து, ஏன்னா நீங்கள் படம் வரும்போது கரெக்டான படமாக கொடுத்தா போதும். பட் ஆனால் எந்த டெஸ்பரேஷனும் இல்லை, உடனே பண்ணிடணும் கிடையாது, அடுத்த வருஷத்துக்குள்ளே பண்ணிடணும், 2 வருஷத்தில் பண்ணிடணும், 5 வருஷத்தில் பண்ணிடணும்னு கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லைட் லைன் தான் அந்த லைக் கெட்டிங் ரெடி அண்ட் தென் பீயிங் லேசி, ரெண்டுக்குமே வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இல்லைனா 10 வருஷம் கூட உட்காந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் வேர் யூ டிசைட் ஓகே வி ஆர் ரெடி. ஸோ டோன்ட் பி டெஸ்பரேட்ன்றது தான் என்னோட ஒரு ஸ்மால் சார்ட் ஆஃப் அட்வைஸ்னு சொல்லுவேன். என் வாழ்க்கையிலேருந்து அப்படி கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஜேர்னியில் ஐ வுட் சே லைக் ஓகே, எதுவுமே என்ன சொல்கிறது, ஃபில்ம் மேக்கிங் மட்டும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா வந்து மற்ற ஃபீல்டு எல்லா ஃபீல்டையும் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பட் ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு ஃபில்ம் மேக்கர் வென் இஃப் யூ ஆர் லைக் க்ரியேட்டிவ்லி ஹங்க்ரி அண்ட் யூ வாண்ட் டு பி இன் அ க்ரியேட்டிவ் திங் அப்படின்னா, கரண்ட்லி ஆஃப்டர் நவ் த சிச்சுவேஷன் இஸ் தேர் இஸ் ஸ்கோப் அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அதுக்கான முயற்சிகள் பண்ணி வெளியில் வந்து அதுக்கான உழைப்பை கரெக்டாக பண்ணால் ஓரளவு அட்லீஸ்ட் கொஞ்சம் கரெக்டான ஒரு இடத்த அட்டைன் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. இப்போ நாங்கள் படங்கள் ஸ்டோன் பெஞ்சுன்ற கம்பெனி மூலம் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபில்மாக இருக்கட்டும். ஸோ அப்போ பார்க்குறப்போ வந்து அதுதான் அந்த மெயின். ஏன்னா ஒரு டைமில் ப்ரொடியூசருக்கு தேடி நான் போய் ஃபேஸ் பண்ண ஆட்கள், அவங்க என்னோடய டயத்தை சாப்பிட்டு என் லைஃப்பில் கொஞ்சம் பார்ட்டை வந்து அவங்க சாப்பிட்டு போயிட்டு என்னை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த கஷ்டம். அதுக்கப்புறம் அது படம் பண்ணதுக்கப்புறமே சொல்கிறேன், ஜிகர்தண்டா நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அடுத்த ஒரு இதுக்கு பண்ணோன்னா ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் இட் இஸ். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்யூனான ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷன் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது. அதனால் அது ரொம்ப பயப்படாமல் வரணுன்றது தான் என்னோட. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்பாயில்ட் இட் ஆல்ரெடி அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஆல்சோ ஹூ ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் அவுட் அண்ட் மேக் இட் லுக் மோர் ப்ரொஃபஷனல், ஸ்ட்ரீம்லைன் இட் ஸோ தட் இட் பிகம்ஸ் அ வெரி நீட் ப்ரொஃபஷன். ஸோ தட் வந்து நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம், அதாவது வந்து நான் படம் பண்ண இது பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அழகான பிஸ்னஸ் தான். ஸோ அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து ஐ எம் திங்கிங் ஓகே, அடுத்த நம்ம வி ஷுட் ஆல்சோ மேக் இட் more viable to lot of young filmmakers, upcoming filmmakers, and make good films and good stories. That's what I'm thinking. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.